விநாயகர் மடியில குழந்தை கண்ணன் இருக்கிற கோலத்தை தரிசிக்கணும்னா கேரளாவில் உள்ள கோட்டயம் மல்லியூர் மகா கணபதிக்கு கோயிலுக்கு சென்றா நம்ம தரிசிக்கலாம். சங்கரன் நம்பூத்திரி அப்படிங்கிறவரோட முன்னோர்கள் இந்த மகா கணபதி சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடுறாங்க. அதற்கு பின்னால ஆரியப்பள்ளி மனை வடக்கேட மனையை சேர்ந்த குடும்பத்தினரோட பராமரிப்புல கோயில் இருக்குது. காலப்போக்கில் இந்த குடும்பத்தினர் கஷ்டத்திற்கு ஆளாக வழிபாடு மறையுது. பிற்காலத்தில் இந்த குடும்பத்தை சேர்ந்த சங்கரன் நம்பூத்திரிங்கிறவரே குருவாயூரப்பன் மீது பக்தி கொண்டிருக்கிறார். மகா கணபதி சனையில் அமர்ந்து கண்ணன் பெருமைகளை விவரிக்கும் பாகவதத்தை தினமும் படிக்கிறார். இவரோட பக்திக்கு கட்டுப்பட்ட கண்ணன் மருமகனான மகா கணபதியின் மடியில் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். அப்ப மகா கணபதியும் தும்பிக்கையால கண்ணனை அணைச்சு மகிழ்கிறார். ஆண்டுதோறும் மகரவிளக்கு காலத்துல இசை திருவிழா நடக்கும். பிரபல பாடகர்கள் இதில் பங்கேற்கிறாங்க. பிற்காலத்தில் சாஸ்தா, மகாவிஷ்ணு, துர்க்கை, அந்தி, மகாகாவலன், யக்ஷி, நாகர் சன்னதி இதெல்லாம் இருக்கு. திருமண தடை விலக செவ்வாய் வெள்ளி தோற பல மாலை வழிபாடு நடக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக சுவாமிக்கு பால் பாயசம் படைக்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறினவங்க தங்கள் விரும்பிய பொருட்களை காணிக்கையா செலுத்துறாங்க. கிரக தோஷத்திலிருந்து விடுபட முக்குற்றி புஷ்பாஞ்சலி அப்படின்னு வழிபாடு செய்கிறாங்க. முக்குற்றி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியில் 108 வேரோட பறித்து விநாயகருக்கு மூல மந்திரம் ஓதி வழிபடுகிறார்கள்.